வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் விநியோகம் 95% நிறைவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் யோசனை குறித்து வெளியிடப்பட்டுள்ள விசனம். ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் காய் நகரத்தில் இலக்கு வைக்கப்பட்டுள்ள வடக்கு அரசியல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு 15,000க்கும் அதிகமான வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. தேர்தல் ஆணையத்தில் தற்போது 25,000 வாக்குப்பெட்டிகள் உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டின் நீளத்திலேயே இந்த ஆண்டுக்கான வாக்குச்சீட்டு குறியிடும் தாள் உள்ளது. இதன் நீளம் 26 அங்குலம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் விநியோகம் 95% நிறைவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தபால் மூல வாக்குச்சீட்டுகளின் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். 7,12,318 அரச ஊழியர்கள் 2024 ஆண்டுக்கான தபால் மூல வாக்களிப்பை குறிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் புத்தக அறிவின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி பற்றிய நடைமுறை தெளிவின்றி காணப்படுவதாகவும் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். கொலன்னாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஒட்டுமொத்த நாட்டை பற்றிய புரிதலும் ஆட்சியை பற்றிய புரிதலும் இல்லாதவர்களின் கருத்துக்கிணங்க இந்த விஞ்ஞாபனம் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் இவற்றை செய்தால் நாடு மீண்டும் திவாலாவதை தடுக்க முடியாது. இந்த 2 திட்டங்களுக்கு மட்டும் குறைந்தபட்சம் புதிதாக 3 பில்லியன் தேவைப்படுகிறது. இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? கேட்கும் போதெல்லாம் வாக்களியுங்கள் என்கின்றார்கள், செய்து காட்டுவோம் என்கின்றார்கள். 2019 ஒரு மாணவன் கோட்டாபய ராஜபக்சவிடம் பொருளாதாரம் குறித்த கேள்விகளை கேட்டபோது என்னிடம் மட்டுமல்ல மற்றவர்களிடமும் கேள்வி கேளுங்கள் என்றார். ஆட்சி செய்ய தகுதியானவர்கள் இல்லை என்றால் நாடு முற்றிலும் சிதைந்துவிடும். கோட்டாபயவால் என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களின் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் யோசனை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பீட உறுப்பினர் கீதநாத் காசலிங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இதனால் நாட்டில் நடைபெற்று வரும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி பதவியின் அடையாளம் இனமல்ல, அது கொள்கைகள் மற்றும் தகுதிகளில் இருக்க வேண்டும் என்று காசலிங்கம் கீதநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் பொது வேட்பாளர் கொள்கை இனப்பிளவுகளை ஏற்படுத்தி தமிழர் பிரச்சனையை பலவீனப்படுத்தி தேசிய நல்லிணக்கத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் ஏற்படும் வீழ்ச்சிக்கு தென்னிலங்கையை குறை கூறக்கூடாது. தமிழ் அரசியல்வாதிகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் சாதாரண மக்களே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அழைப்பு விடுக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடித்து 66 நாட்களின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி தனக்கு பொருத்தமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று நினைத்தால் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும். அவ்வாறு நடந்தால் 5 முதல் 7 வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் கோரப்பட்டு 66 நாட்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும் என்றும் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1482 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய ஜனாதிபதியின் கீழ் இலங்கை அரசாங்கம் மாறினால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்யவே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் இலங்கைக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் இலங்கை வந்திருந்தாலும் அவரின் பிரதான சந்திப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை இலக்காக கொண்டமைந்திருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் 3 வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் வலுவான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான உள்ளக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக
அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதன்படி இந்திய பாதுகாப்பு பிரிவின் பிரதானியின் திடீர் இலங்கை விஜயத்தின் பின்னரே இந்த கலந்துரையாடல்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உயர் பதவிக்கு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலம் வாய்ந்த ஒருவர் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சியின் மற்றொரு நபரை அதற்கு சம்மதிக்க வைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அஜித் வாலின் கலந்துரையாடலின் பின்னர் வடக்கில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷில் ஏற்பட்ட திடீர் ஆட்சி மாற்றத்தால் இந்தியா சிக்கலுக்கு உள்ளாகியதைப் போல இலங்கையிலும் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் அஜித் வாலின் இலங்கை வருகை இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு தயாராகுமாறு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் ஜனாதிபதி தேர்தல் வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறாவிட்டால் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டும். எனவே அதற்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் நிலையத்திற்கும் அனுப்பப்படும் வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு 4 அல்லது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அலுவலர்களை தயார் நிலையில் வைத்திருக்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது 15,000 சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை 3 நாட்கள் கடமையில் ஈடுபடுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைய தலைவர் RMAL ரத்நாயகவிடம் வினவிய போது இரண்டாவது விருப்பத்தை எண்ண வேண்டும் என்றால் இறுதி தேர்தல் முடிவு வெளியாகும் நேரத்தை குறிப்பிட முடியாது என்று கூறியிருந்தார். வடக்கு இளைஞர்களுக்கும் தெற்கு இளைஞர்களுக்கும் ஒரே வகையான பிரச்சனைகளே உள்ளன. எனவே சரியான முடிவை எடுத்தால் அவை நிச்சயம் தீரும். வடக்கு அரசியல்வாதிகளுக்காக அன்றி மக்களுக்காகவே எமது முடிவுகள் அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பியகம பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கு பிரச்சினை தொடர்பாக இனிய வேட்பாளர்கள் சமாளிப்பு பாணியில் கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில் மக்களை சமாளிக்கும் வகையில் நீங்கள் ஏன் கருத்துக்களை வெளியிடுவதில்லை என்று என்னிடம் ஒருவர் கேட்டார். வாக்குகளுக்காக ஏன் பொய் கூற வேண்டும்? முடியாது என்றால் முடியாதுதான் என்று நான் பதிலளித்தேன். வடக்கு தெற்கு என்பது பிரச்சனை அல்ல. தற்போதைய இளைஞர்கள் புதிய தலைமுறையினர். அவர்கள் வெளிப்படை தன்மையினை எதிர்பார்க்கின்றார்கள். தெற்கில் இளைஞர்களுக்குள்ள வேலையின்மை பிரச்சனை தான் வடக்கு இளைஞர்களுக்கும் காணப்படுகிறது. தெற்கு இளைஞர்களுக்கு கல்வியில் உள்ள பிரச்சனை தான் வடக்கு இளைஞர்களுக்கும் உள்ளது. தெற்கில் உள்ள இளைஞர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தான் வடக்கு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. மாறுபட்ட பிரச்சனை இல்லை. நாம் நாடு பற்றி சிந்தித்து சரியான முடிவு எடுத்தால் வடக்கு மற்றும் தெற்கு இளைஞர்களின் பிரச்சனைகள் தீரும். சிலவேளை அந்த முடிவுகள் அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளை தீர்க்காமல் இருக்கலாம். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்துள்ளன. அவற்றுக்கிடையில் வேறுபாடுகள் இல்லாத அதே நேரம் அதிகார பகிர்வு பற்றி பேசப்பட்டுள்ளதுடன் நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரான விடயங்கள் உள்ளன என்றார். இதேவேளை நல்லூர் தேர் திருவிழா முடியும் வரை யாழ்ப்பாணத்தில் அனைத்து அரசியல் நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இது குறித்து தொடர்ந்து பேசிய அவர், நல்லூர் தேர் திருவிழா முடியும் வரை யாழ்ப்பாணத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை என்று நான் தீர்மானித்திருந்தேன். யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் ஆலயத்தின் கலாச்சார முக்கியத்துவத்திற்கு மதிப்பளித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனவே இவ்வாறான காலங்களில் இந்த மரபுரிமைகளை பேணி பாதுகாப்பது முக்கியம் என்று நான் நம்புகின்றேன். இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.